அண்மை செய்தி SC/ST பிரிவினருக்கு கிரிமிலேயர் எனும் வருவாய் உச்சவரம்பு நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரி பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்த பொதுநல மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாய் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஒரு சிலரின் தவறுக்காக பொது உத்தரவு எதனையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். SC/ST பிரிவினருக்கு கிரிமிலேயர் எனும் வருவாய் உச்சவரம்பு நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரி பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்த பொதுநல மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைப்பில் உள்ளார். பால்முருகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது SC/ST பிரிவினருக்கு கிரிமி லேயர் என்று சொல்லக்கூடிய வருவாய் உச்சவரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்று தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா என்று சொல்லக்கூடிய பாஜக வழக்கறிஞர் பல்வேறு நபர்கள், அதாவது SC/ST பிரிவில் உள்ளவர்கள் மதம் மாறி கிறிஸ்தவர்களாக உள்ளார்கள், அவர்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள், இதன் மூலம் வருமான வரி ஏய்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே இதனை தடுப்பதற்காக வருவாய் உச்சவரம்பு என்று சொல்லக்கூடிய இந்த கிரீமி லேயர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று வாதிட்டார். ஆனால் தலைமை நீதிபதி அமர்வு இதனை ஏற்க மறுத்துவிட்டது. ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமான ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பாஜக வழக்கறிஞருடைய கோரிக்கையை நிராகரித்தது. மேலும் இது சட்ட ரீதியிலான பிரச்சனை என்பதால் நாடாளுமன்றத்தை அணுக உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.